இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆச்சரியமான தேவனுடைய அற்புதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிறேன். எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The book of Genesis chapter number 39 verse number 21. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். But the Lord was with Joseph and showed him steadfast love and gave him favor in the sight of the keeper of the prison. கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து தயவு வைத்து கிருபை வைத்து, ஆண்டவருடைய அளவற்ற கிருபை இந்த நாட்களிலே இந்த மாதத்தை ஆண்டவருடைய பெரிய கிருபைகளினாலே கடந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஜீவனோடு இருப்பதும் வாழ்ந்திருப்பதும் சுகமாயிருப்பதும் நாம் புசிப்பதும் குடிப்பதும் ஆமென் ஸ்தோத்திரம் நாம் செய்கிற எல்லா வேலைகளிலேயும் தேவன் அவைகளை வாய்க்க பண்ணுவதும், நம்முடைய பிள்ளைகள் வெளியே சென்று பத்திரமாய் வீடுகளுக்கு திரும்புவதும், நம்முடைய வேலையிலே ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் இன்கம்ப்ளீட் ஆகாதபடிக்கு எல்லாவற்றையும் கம்ப்ளீட் பண்ணுவதற்கும் தேவ தயவு, தேவனுடைய கிருபை. அந்த கிருபை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட்டது? குழிக்குள்ளே போட்டார்கள், விற்று போட்டார்கள். போத்திபாருடைய வீட்டில் ஆமென் ஸ்தோத்திரம் அவன் சிறைப்படுத்தப்பட்டான், அடிமையாயிருந்தான். எல்லா சூழ்நிலைகளும் நெருக்கங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் எல்லாம் இருந்தபோதும் சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு சூழ்நிலை வந்தபோது, ஒரு நாள் வந்தபோது யோசேப்பை பார்த்து கர்த்தர் இப்படி சொல்ல வைத்தா, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து தயவு வைத்து, அப்படி என்றால் கிருபை வைத்து, இந்த 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 நெருக்கமான சூழ்நிலைகளில் ஒரு மனிதனை நிற்க வைப்பதும் ஒரு மனிதனை ஜெயம் பெற வைப்பதும் தேவ கிருபையே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்பதை மற்றவர்கள் உணரக்கூடிய விதத்தில் கர்த்தருடைய கிருபை யோசேப்புடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வெளிப்படுவதாக. சங்கீதம் 108ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது இப்படி சொல்கிறார், உமது கிருபை வானங்களுக்கு மேலாக. நாம் கண்ணால் பார்ப்பதிலே மிக உயரமானது வானம் இல்லையா? மிக உயர்ந்தது வானம். ஆண்டவருடைய கிருபை அந்த அளவுக்கு பெரியதா, அந்த அளவுக்கு பெரியது. ஸோ நீங்கள் எப்போது ஒரு காரியத்தில் வெற்றி பெற்றாலும் ஜெயம் பெற்றாலும் சுகமாக இருந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தருடைய பாதுகாப்புக்காகவும் நன்மைகளுக்காகவும் கர்த்தர் நடத்தின பாதைகளுக்காகவும் ஒன்றை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனே, தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேஸ். உங்களுடைய கிருபைக்காக நன்றி. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி வந்த எல்லா பாதைகளிலேயும் கர்த்தருடைய கிருபை விளங்கினதல்லவா? எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? 136ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் என்ன அழகாக எழுதுகிறார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள். ஆமே, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை சூழ்நிலைகளை நடந்து வந்த எல்லா பாதைகளையும் மிக அழகாய் ஆமென் ஸ்தோத்திரம் வர்ணித்து வர்ணித்து அந்த 136ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது 15வது அதிகாரத்தில் ஆமென் 1 கொரிந்தியன்ஸ்ல சொல்றாரு, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. நான் கமாலியலுடைய பாதத்திலே அமர்ந்து படித்ததினால் அல்ல, நான் பிறப்பிலேயே கோடீஸ்வரனாக இருந்ததினால் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அநேக திறமைகளுக்காக அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு நிற்பது என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே. ஆண்டவருடைய கிருபையை மாத்திரம் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் முக்கியப்படுத்தணும். இன்னைக்கு நீங்கள் நிற்பதற்கு முழு காரணமும் கர்த்தருடைய கிருபை தான். அதே நேரத்தில் யார் தேவனுடைய கிருபை பிரதானமாய் பேசுகிறார்களோ மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள், இந்த காரியமெல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு உலக பிரகாரமாக சூழ்நிலையை பார்த்தால் சாத்தியமே இல்லை. இவர்களோடு இருக்கிற தேவனுடைய கிருபை இவர்களை இப்படி நிறுத்தி வைத்திருக்கிறது என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில பெரிதாய் விளங்குவதாக. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
கர்த்தருடைய கிருபை எத்தனை மேலானது, எத்தனை பெரியது, எத்தனை ஆச்சரியமானது. கர்த்தர் பாராட்டி வருகிற எல்லா நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய், மேன்மைகளுக்காய், தயவுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். எங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும், அப்பா கர்த்தர் கிருபையாலேயே நாங்கள் இருக்கிறோம், தேவ கிருபையாலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அதை நாங்கள் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அடையாளமாய் வாழ்ந்து காண்பிக்கவும் கர்த்தர் எங்களுக்கும் கர்த்தர் கிருபை தந்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மேல் பாராட்டியிருக்கும் வெளியேறப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவதாயவு நடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God will be with you. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவார்.